காற்று தத்துவத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா என்ன என்ன பொதுவா நம்ம சொல்றோம்னா, ஒரு உடல்ல வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி, நம்ம சாப்பிட்ற உணவுகள்னு சொல்றோம் இல்லையா, சாப்பிட்ற உணவுகள் 2ஆம் பாவத்துல என்னென்னலாம் கொடுக்குறோம், 1ஆம் பாவத்துல என்ன செய்யலாம், 1, 5, 9ல ஆசைப்படுதல், 2, 6, 10ங்கிறது இந்த ஆசைப்படுதலை வந்து என்ன செய்யறோம், எனர்ஜியாக மாத்துறதுக்கு என்ன செய்யறோம், உணவுகளை உட்கொள்றது. அடுத்து என்ன பண்றோம், அந்த உணவுகள்லாம் உட்கொண்ட பின்னாடி அந்த உணவுகள் மூலமாக வெளிப்படக்கூடிய உணவுகள் இல்லை, உணவுகள் மூலமாக வெளிப்படக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா 3 பகுதிகளுக்கு, அதாவது அப்ப உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஸ்ப்ரெட் பண்ற வேலையை யார் பார்க்கும் அப்படின்னா, சரிங்க, இந்த 3, 7 பாவம் காற்று தத்துவம் வந்து செய்யும். ஆனா 3ஆம் பாவங்கிறது 3, 7, 11 ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து என்ன செய்வோம், காற்று ஒரு இடத்துல இருக்குமா, இருக்காது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கடத்தக்கூடிய வேலையை வந்து காற்று செய்யும். நேற்று வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு கிளாஸ் எடுக்க முடியல. காரணம் என்ன, அந்த காற்று வைஃபை அப்படிங்கிற அந்த காற்றடை சக்தி இல்லாதனால நான் என்ன செய்யறேன், அந்த பகுதி எந்த இடத்துல இருக்கோ அந்த பகுதியை தேடி போய் என்ன பண்ணேன், வகுப்பு எடுத்தேன். அந்த வைஃபை கனெக்ஷன் இல்லாதனால ஒரு இடத்துல இருந்து ஒரு தகவலை மற்றொரு இடத்துக்கு பரவுவதை நம்ம என்ன செய்யறோம், 3ஆம் பாவம் படிச்சிருப்பீங்க, நிறைய படிச்சிருப்பீங்க. 3ஆம் பாவம் எடுக்கும்போது என்ன படிச்சிருப்பீங்க, தகவல் தொடர்பு. 7ஆம் பாவத்துல என்ன படிச்சிருப்பீங்க, சமூக தொடர்பு. 11ஆம் பாவத்துல என்ன படிச்சிருப்பீங்க, நல்ல நண்பர்களுடைய தொடர்பு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல வரும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா லிங்க்ல வரும்போது 3, 7, 11 வரும்போது வரும். உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள், எதெல்லாம் முக்கியமான நரம்பு மண்டலங்கள் இருக்கோ அதை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த 3, 7, 11 தான் இயக்கும். யாருக்கெல்லாம் 3ஆம் பாவத்துல உட்கார்ந்து தகவல் தொடர்புக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய பிளானட் ஆகிய புதன் இருந்து நல்ல பாவங்களை தொடர்பு கொண்டு, அது என்ன சார் நல்ல பாவம், நம்ம போக போக பார்ப்போம். ஞாபக சக்தி நல்லா இருக்கு. அதே கெட்டு போயிருந்தா என்ன செய்யணும், கோபம் பயங்கரமா வரும், நரம்பு புடைச்சிக்கிட்டு பயங்கரமா கோவப்படுவார். 3ஆம் பாவம் என்பது ஒருவருடைய புத்திசாலித்தனம் படிச்சிருப்பீங்க. புத்திசாலித்தனம் ஒருவரை பற்றிய தகவல் தெரிஞ்சுக்கிறது, ஒருவரை பற்றி அறிந்து கொள்வது 3ஆம் பாவம் சொல்றோம். ஒரு இடத்துக்கு போறோம், லோன் அந்த நல்லவரான்னு கேட்டா சூப்பர் மனுஷங்க, நல்ல மனுஷங்க அப்படின்னா என்ன செய்வீங்க, அடுத்த வேலையை பார்ப்பீங்க. ஐயோ அவர் போய் மாட்டிக்கிறாதீங்க அப்படின்னு அர்த்தம், போக ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருவரை பற்றி விசாரித்தல், ஒருவரை பற்றி தகவலை சேகரித்தல் அப்படிங்கிறத 3ஆம் பாவம் சொல்றோம். 7ஆம் பாவத்துல பொறுத்தவரை என்ன சொல்றோம்னா, நீங்க எப்படி வந்துட்டு நடந்துக்கிறீங்க. 7ஆம் பாவத்தை பொறுத்தவரை அப்படின்னா, ஒரு சமூகத்துல நீங்க சந்திக்கக்கூடிய நபர்கள்ல, எனக்கு வெளியே வீட்டுல விருந்தாளி வந்தா யாருமே நான் பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் சார், வெளியே போனேன்னா ரொம்ப சைட் டைப் சார், நான் யார்ட்டையுமே பெருசா பேச மாட்டேன் சார், அப்படி அது ஒரு தொடர்பு. வெளியே போன வீட்டுல தாங்க அப்படி இருப்பாங்க, வெளியே போனா பட்டையை கிளப்புவாங்க அப்படின்னா அது ஒரு தொடர்பு. நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் 7ஆம் பாவத்து ரீதியா பார்க்கலாம். அப்படி போவோம், ஒரு டிராவல் போவோம். 3ஆம் பாவங்கிறது பயணம். 7ஆம் பாவம் என்பது ஒருவருடைய சந்திக்கக்கூடியதுன்னு சொல்றது. ஒரு நபர்களை யாரை சந்திக்கிறீங்களோ அவங்க 7ஆம் பாவம். அவரை நீங்க பார்த்துட்டு பாதை கேட்பீங்க. பாதை கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன செய்வாருங்க, வந்து காமிச்சிட்டு போறவங்க இருக்காங்க. ஒரு சில பகுதியில் வாழ்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அங்க போய் சார், அந்த ரோட்ல போய் சார், கிட்டத்தட்ட கூகுள் மேப் என்ன சொல்லுது, அந்த மேப்பை ஃபுல்லா ஸ்கெட்ச் போட்டு சொல்லுங்க, இங்க இருந்து போங்க 4வது கிலோமீட்டர் போன உடனே 2 ரோடு பிரியும். அதுல வந்து பச்சைக்கல் ஊண்டி இருக்கும் ரைட் சைட்ல, மறந்துடாதீங்க. லெப்ட்ல மஞ்சக்கல் ஊண்டி இருக்கு, அங்கிட்டு திரும்பிடாதீங்க. பச்சைக்கல் ஊண்டி அப்படியே போனீங்கன்னா அந்த ஊர் வந்துருங்க அப்படிங்கிற அளவுக்கு கூகுள் மேப் மாதிரி சொல்றவங்க இருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தா நானே ஊருக்கு புதுசுங்க அப்படிம்பாப்புல. பக்கத்துல கேட்டேன், என்னடா அடி ஏன்டா வழிதானடா கேட்டேன், அட போட, இப்போ உள்ள காலத்துல மேப் போட்டு போக வேண்டியதானே, ஒரு நம்மள வந்து கேட்கிறாரோ அப்படின்னு சொல்ற காலமும் உண்டு. அப்ப நம்ம வந்து எப்படி ரியாக்ஷன் பண்றோம் ஒரு நபர்கிட்ட, வெளியே எப்படி ரியாக்ஷன் பண்றோம். பொதுவா என்ன சொல்லுவோம்னா, அதுல படிக்கும்போது வாடிக்கையாளர்களை, சமூகத்துல நீங்க வந்து எப்படி நடக்க போறீங்க, எப்படி சமூகத்தை நீங்க பயன்படுத்திக்க போறீங்க, ரெண்டுமே 7ஆம் பாவம் தான். ஒரு சமூகத்தை எவ்வாறு உங்களால் பயன்படுத்த முடியும், அது 7ஆம் பாவம் நல்லா இருந்தா மட்டும்தான் முடியும். எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க, என்னோட ஒரு பைசா கூட இல்லைங்க, ஆனா என்னால இந்த சமூகத்துல வாழ முடியும் அப்படின்னா அவன் சமூகத்தை சரியா பயன்படுத்துறான்னு அர்த்தம். அது நன்மையோ தீமையோ அது தொடர்புல வச்சு அப்புறம். ஆனா
ஏழாம் பாவம் என்பது நீங்க இந்த சமூகத்துல எப்படி பொழைக்க போறீங்க, எப்படி வாழ போறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கும். 11ஆம் பாவத்துல என்ன சொல்றோம்னா, பொதுவா நீங்க படிச்சிருக்கீங்க, திருப்தி லாபங்கிறத படிச்சிருப்பீங்க. ஒரு விஷயத்துல இறங்கி செயல்படும் பொழுது அதனுடைய எஜ்ஜு என்னன்னு தெரியாம நிறைய பேர் வந்துருவாங்க. நிறைய நமக்கு சொல்லியிருக்கோம். 8 அடியில தண்ணி வரும், 6 அடி வரையும் தோண்டிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இன்னும் 2 மாசம் வேலை பார்த்தாச்சு அவருக்கு பெர்மனன்ட் ஆயிரும். அந்த 2 மாசத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா சரி மேனேஜரோட போய் சண்டை போடுவார். அட பாவி, 2 மாசம் வேலை பார்த்தீங்கன்னா நேரம் உனக்கு வந்து ப்ரொமோஷன் போஸ்டிங் கிடைச்சிருக்கும், ஒரு ப்ரொமோஷன் ஆயிடுடா, மேனேஜர் போஸ்டிங் மாறி இருக்கிறதெல்லாம் மாறி வர்றது. இதெல்லாம் எப்படின்னா சரி, ஒரு பாவங்கள் ரீதியாக நம்ம செயல்படும் பொழுது அதனுடைய தொடர்புகள் ஒன்றோட ஒன்று சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வருது. பிரபஞ்சம் வந்து எப்பெல்லாம் தடுக்கும், என்ன சொல்றான், திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை அடிச்சு ஊத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். ஆனா என்ன சொல்றான், ஏப்பா வாடிப்பட்டில் நல்ல மழையாப்பான்னு கேட்கறேன்னு வச்சுக்கிறீங்க, சரி மழைன்னு. ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு காத்து வந்துச்சுன்னு அடிச்சுட்டு போயிடுச்சுனே, எல்லாத்தையுமே சடச்சடனை இறங்குச்சுனே. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னானே அது அப்படியே காத்து வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. அதே நம்ம இங்கிட்ட கோயம்புத்தூர் பக்கம் பாருங்க, அப்ப கோயம்புத்தூர் ஏனுங்க மழை சூப்பருங்க, காத்தும் இல்ல ஒண்ணும் இல்ல, நின்று பெஞ்சுதுங்க மழை, அருமையா பெஞ்சுங்க, 1 ஹவர் பெஞ்சுங்க, நல்ல வெள்ளக்காடா இருக்குங்க அப்படிம்பாங்க. அப்ப ஏன் சொல்றான், இந்த பிரபஞ்சம் தான் எல்லாம் ஒன்னை வளர்க்கவும் செய்யுது, ஒண்ண தடுக்கவும் செய்யுது. பிரபஞ்சத்தின் ரீதியாக என்ன வேணாலும் நடக்குங்கிறத நம்ம படிக்க போறோம். ஒரு ஜாதகத்துல ஒரு மனிதர்ல அத பிரபஞ்சத்தை நம்ம என்ன செய்யறோம், எண்களாக கற்பனை பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். 1ஆம் வீடுங்கிறத என்ன செய்யறோம், நெருப்பு தத்துவமாகவும், 5ஆம் வீடு நெருப்பு தத்துவமாகவும், 9ஆம் வீடு நெருப்பு தத்துவமாகவும் ஞாபகம் வச்சுக்கிறோம், எண்களாக ஞாபகம் வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். 2ஆம் வீட பணமாகவும், 6ஆம் வீட வேலையாகவும், 10ஆம் வீடை வந்து பொறுப்பான ஸ்தானம், உயர் பதவியாகவும், தொழிலாகவும், சரிங்களா, அதை நம்ம வந்துட்டு எண்களாக வச்சிருக்கோம், அவ்வளவுதான். இப்ப கிட்டத்தட்ட நம்ம 6 படிச்சுட்டோம், பாதி படிச்சுட்டோம், அப்ளை தான் பண்ண போறோம். அடுத்து வர வகுப்புல அப்ளை தான் பண்ண போறோம். உங்களுக்கு என்னன்னா 1, 5, 9 என்ன செய்யணும், அகம் சார்ந்த விஷயங்களை நிறைய கொடுக்கக்கூடியது, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு தனி மனிதனுக்கு வந்து என்னென்னலாம் உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்குறதோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1, 5, 9. காரணம் என்ன, ஏற்கனவே சொல்லிட்டு இந்த நெருப்பு தத்துவம். அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு வந்து பொருளாதாரத்தை அதிகமா கொடுக்கறது ஏன் சொல்றோம், நிலம் தான் கொடுக்கும் அப்படின்ட்டு. அதனாலதான் 2, 6 பத்தங்கள்ல காலச்சக்கரத்துல என்ன வச்சிருக்காங்க, ரிஷபம், கன்னி, 10 மகரம். வரப்போகுது, வர 14 வந்து பொங்கல்ல சூரியன் எங்கே நுழைவாருங்க, மகரத்துல உள்ள என்ட்ரு ஆயிடுறாரு, சரிங்களா. உழைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாங்க திருவிழா கொண்டாடுது சொல்றாங்களே. பொங்கல்ங்கிற என்ன சொல்றோம், இந்த உணவு என்கிற பொருளை உழைப்பின் மூலமாக, விவசாயத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு கொடுத்ததற்காக என்ன செய்யலாம், அவருக்கு ஒரு கௌரவம். அதுதான் 10ஆம் பாவம். யாருக்கு கௌரவம், விவசாயிகளுக்கு கௌரவப்படுத்தக்கூடிய தொழில். அது சார்ந்த, அதுக்கு உறுதுணையாக இருந்த ஆடு, எதுக்கு ஆடுக்கு, எதுக்கு மாடுக்கு நம்ம பூஜை செய்யறோம், அந்த விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு உரத்தை கொடுக்கக்கூடிய ஆடுக்கும் உணவை கொடுக்கக்கூடிய மாட்டுக்கும் என்ன செய்யறோம், ஒரு கௌரவம் கொடுக்குறோம். 10ஆம் பாவம் தெரியுதுங்களா உங்களுக்கு. அப்ப பொங்கல் என்பது விவசாயிகளுடைய 10ஆம் பாவம், உழைப்பாளியினுடைய 10ஆம் பாவம். இதெல்லாம் எதற்காக கொண்டாடுறோம், எல்லாமே 2ஆம் பாவத்தின் ரீதியாக, இந்த உணவு என்கிற 2ஆம் பாவத்திற்காக தான் இந்த 2, 6, 10ங்கிறத நம்ம எடுத்துட்டு போறோம். அடுத்து படிக்கிறது என்ன சொல்றோம், 3, 7, 11. உடலில் உணவின் மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தியை 3ஆம் பாவம் என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்துகின்ற வேலையை பார்க்கு. எனர்ஜி ஃபுல்லா ஒரு இடத்துல தேங்குச்சுன்னு என்ன சொல்லுவீங்க, நல்லா சாப்பிட்டேன், நெஞ்சுக்குள்ளேயே நிக்குது, வயிறு அப்படியே மப்பிக்கிருச்சு, வயிறு உப்பிக்கிருச்சு, என்னன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க, பாக்குறோம். அப்ப என்ன அர்த்தம், அந்த எனர்ஜியை பிரித்து செய்யக்கூடிய, பிரித்து வேலை செய்யக்கூடிய அந்த பாவங்கள் சரியா வேலை செய்யும். அந்த எனர்ஜியை, அந்த சக்தியை நம்ம என்ன சொல்றோம், கல்லீரல் எந்த வேலையை பார்க்கும், ஒரு மனிதனுக்கு தேவையான குளுக்கோஸை கொடுக்கக்கூடியது, எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அப்ப குளுக்கோஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா என்ன சொல்றோம், அது ஆக்சுவலா கிளைகோஜனை மாத்தி மறுபடியும் திரும்ப அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, அதுதான் கல்லீரலுடைய வேலைங்கிறோம். அப்ப கல்லீரலை பொறுத்தளவு அந்த எனர்ஜியை கொடுக்கும் பொழுது அந்த எனர்ஜி எங்கெங்கெல்லாம் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கறது 3ஆம் பாவம். அந்த ஸ்ப்ரெட் பண்ற வேலைய யாருக்கு எவ்வளவு தேவை இருக்கு, ஒரு தாய் ஒரு 5 தோசை சுட்டான்னா அப்பாவுக்கு எவ்வளவு கொடுக்கணும், பிள்ளைக்கு எவ்வளவு கொடுக்கணும், நம்ம எவ்வளவு சாப்பிடணும் தாய்க்கு தெரியும். அது போலத்தான் பார்த்தீங்கன்னா உடல்ல கிடைக்கக்கூடிய எனர்ஜி அந்த 3ஆம் பாவம் நல்லா வேலை செஞ்சா அது என்ன செய்யும்னா 7ஆம் பாவம் ஆகிய
உடலை சமப்படுத்தக்கூடிய யாருக்கு என்னென்ன எனர்ஜி தேவை அப்படிங்கிறத 7ஆம் பாவம் என்ன செய்யும்னா பகிர்ந்தளிக்கும். 3ஆம் பாவம் கொடுக்கக்கூடிய சக்தி 7ஆம் பாவம் என்ன செய்யும்? பகிர்ந்து அளிக்கும். யாருக்கு என்ன தேவை என்பதை பகிர்ந்தளிக்கும். அந்த பகிர்ந்து அளித்த விஷயத்தை அது முழுமையாக பயன்படுத்தி கொடுத்தாங்கிறது தான் 11ஆம் பாவம் சொல்லும். அதனாலதான் என்ன சொல்றோம்? திருப்தி. சாப்பிட்டேன், ரைட், ஓகே, சாப்பிட்டா போதுமா? நெஞ்சுக்குள்ளே நின்றா என்னாச்சு? அது 6ஆம் பாவம். அதே நீங்க என்ன செய்றீங்க? பாய்சன், ஃபுட் பாய்சன் மாதிரி வெளியே வந்துச்சுன்னா என்னத்தான்? அது 8ஆம் பாவம். தெரியுதுங்களா? அப்ப என்ன சொல்றான்? 3, 7, 11 என்பது உடலின் சக்திகளை 7ஆம் பாவத்திற்கு கொடுத்து அதை உடல் அந்த எனர்ஜியை வாங்கி அதை கிரகிக்கக்கூடிய தன்மையை தான் 3, 7, 11 சொல்றோம். இதுதான் சாட்டிஸ்பேக்ஷன். நம்ம என்ன பிடிச்சுக்கிறோம்? லாபம், லாபம், லாபம். பணத்தின் ரீதியாகத்தான் இந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே ஓடிட்டு இருக்கு. பணம் என்பது ஏன் சொன்ன 2ஆம் பாவத்துல இருக்கு. இங்க கழுத்து. 2ஆம் பாவம் என்பது கழுத்து. கழுத்து இல்லைன்னா இல்ல முண்டம். கழுத்து இல்லைன்னா முண்டம். மூக்கு என்ன செய்யுது? சுவாசிக்குது. மூக்கு சுவாசிக்கிறத மறந்துச்சுன்னா என்ன சொல்றோம்? எப்ப எடுக்கிறாங்க? நேற்று வரையும் அப்பா சித்தப்பான்னா எப்பங்க எடுக்கிறீங்க? எப்ப தூக்குறீங்க? வருதா இல்லையா? நேற்று வரையும் சித்தப்பா, நேற்று வரையும் மாமா, நேற்று வரையும் அண்ணன், நேற்று வரையும் தம்பி, எப்பப்பா எடுக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சு. அப்ப 2ஆம் பாவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். 2ஆம் பாவத்தை சார்ந்ததான் அனைத்து பாவங்களும். லக்ன பாவமும் 2ஆம் பாவத்தை சார்ந்துதான். அதனோடு இணைந்துதான் அடுத்த பாவங்களும் செயல்படுது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா எல்லாருமே இந்த 2ஆம் பாவம் பணத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை மற்றதுக்கு கொடுக்கறது இல்லை. இப்ப 3, 7, 11 பொறுத்த என்ன செய்யணும்? உடலின் எனர்ஜிகளை பாத்தீங்கன்னா பண்றது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 3, 7, 11 எப்போதுமே ஒரு ஸ்பெஷல் உண்டு. என்ன செய்வோம்னா உடல்ல எதற்காக அந்த 3, 7, 11 ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது. எப்போதுமே நம்ம எதற்காக வாழ்றோம்? எல்லாருமே மேக்சிமம் என்ன சொல்லுவாங்க? எல்லாம் அந்த ஒரு வயிற்றுக்காக தான் வாழ்றோங்கிறத நிறைய பேருடைய வார்த்தைகள் அப்படித்தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ வயிற்றுக்காக வாழ்றேங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. சரி, வயிற்றுக்காக வாழ்ற அந்த உணவு மட்டும் உள்ள போச்சுன்னா போதுமா? அப்படியே நம்ம வாழ்க்கை அந்த 10ஆம் மண்டம் ஜீரணம் ஆகாம இருக்குன்னு வச்சுக்கிறீங்க. அப்படி ஜீரணம் ஆகாம இருந்துச்சுன்னா சரிங்க, அந்த உணவு இதாயிருமா? என்ன ஆயிரும்? அது 8, 12ஆம் ஆயிரும். 8ங்கிறது என்னன்னா விஷம் சொல்லுவோம். அதாவது உயிரை மாய்க்கக்கூடியது, உடலை கஷ்டப்படுத்தக்கூடியது, உடலுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது 8, 12. 12ங்கிறது உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை அகற்றக்கூடியதுன்னு சொல்றது. 4ஆம் பாவம் என்பது தேங்குதல் சொல்றேன். முதலே சொன்னேன், சாப்பிட்டவொன்னே ஒரே இடத்துல அப்படியே வயிறு உப்பமா இருக்கு சார், உப்புசமா இருக்கு சார், உப்பமா இருக்கு சார், வயிறு பார்த்தீங்கன்னா அப்படியே டம்முன்னு இருக்கு சார் சொல்றாங்களா சொல்லலையா? இப்பதாப்பா சாப்பிட்டேன், வயிறு டம்முன்னு இருக்கு. எவ்வளவு நேரமா இருக்கு? 2 மணி நேரமா இருக்கு. அட பாவி, 2 மணி நேரம்னா ஒரு சோடா குடிடா. இல்ல உண்மையிலேயே சித்தம் இந்த மாதிரி இருக்கிற என்ன சொல்றாங்க? ஒரு இஞ்சி சார் எடுத்து சாப்பிடுப்பா, ஒரு சுக்கு சார் எடுத்து சாப்பிடுமா சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை அந்த எனர்ஜி அந்த ஒரே இடத்துல தேங்கும் தன்மையை கரைக்கக்கூடிய வேலை யார் பார்ப்பாங்கன்னா இஞ்சி, சுக்கு, சரிங்களா, கடுக்காய், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 3, 7, 11 பாவங்களை செய்யக்கூடியது. 3, 7, 11 பாவங்களை செய்யக்கூடியது. உடலில் எங்கெல்லாம் எனர்ஜி தேங்குதோ தப்பு இல்லை, ஆனா அதிகமாக தேங்கக்கூடாது. ஒரு விஷயத்துல என்னங்க இருக்கணும்? எனர்ஜி குறையாம இருக்கக்கூடாது, எனர்ஜி அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே தப்பு. என்ன சொல்றாங்க? உங்களுக்கு லோ ப்ரெஷருங்க, ரைட்டு. அடுத்து என்ன சொல்றாங்க? ஹை ப்ரெஷருங்க. ஹை ப்ரெஷர்னாலும் பரவாயில்லைங்க, லோ ப்ரெஷர் இருக்கக்கூடாதுங்க சொல்றாங்களா சொல்லலையா? அப்ப ப்ரெஷருங்கிறது லோவா இருக்கக்கூடாது, ஹையா இருக்க மாதிரி. எனர்ஜிங்கிறது பாத்தீங்கன்னா கம்மியாவும் இருக்கக்கூடாது, கூடவும் இருக்கக்கூடாது. நல்ல பசி இருக்கும். இப்ப நான் ஒரு மணி நேரம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க கிளாஸ், நல்ல பசி இருக்கும். என்னாகும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த கல்லீரல் வெயிட் பண்ணி பார்க்கும், இவன் ஏதாவது சாப்பிட்றானான்னு பார்க்கும். ஏன்னா என்னுடைய வேலை அதுதான். 2ஆம் பாவத்தினால எதுவுமே உள்ள போலன்னு வச்சுக்கிறோங்க. இந்த பசி என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யணும்? ஏதாவது இருக்குமான்னு பார்க்க. ஏன்னா எல்லா உறுப்புகளும் இயங்கி ஆகணும். எப்படி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், என்ன நினைக்கிறேன், அம்மா அம்மா என்னம்மா செஞ்சுட்டு இருக்க, என்னம்மா காலைல எழுந்திரிச்சுன்னா பசிக்குதுமா, இப்பதான் சட்னி அரைச்சிக்கிட்டு இருக்க சொல்றாங்களா சொல்லலையா? என்னம்மா அப்படி பண்ற, எவ்வளவு பசியா இருக்கு தெரியுமாமா, நான் கிளம்பணுமா அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்களா என்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேர் பாத்தீங்கன்னா கோவத்துல போமா, நீ லேட் ஆகி போச்சு போறவங்க இருக்காங்களா என்ன? எத்தனை வீட்டுக்காரர் புருஷன் போறாரு இந்த மாதிரி கோச்சுட்டு போறாரு, நீ இனிமே செஞ்சு எனக்கு சாப்பாடு போட்டு நான் அதை சாப்பிட்டுட்டு என்னைக்கு போய் ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு போறவங்க இருக்காங்களா என்ன? அவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது யாருன்னா கல்லீரல் இருக்கக்கூடிய கிளைக்கோஜன்.
அந்த கிளைக்கோஜன் என்ன செய்யும்னா உடனடியாக என்ன செய்யும்னா குளுக்கோஸை மாத்தி கொடுக்கும். ஏன்னா எல்லாம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும், நாங்க எப்படி செயல்படுறது. சிறுநீரகம் என்ன செய்யும், உடல் இருக்க கழிவு பொருளை பூரா வெளியேற்றணும். நுரையீரல் என்ன செய்யணும், சுவாச காற்ற உள்ள இழுத்து அசுத்த காற்ற வெளியேற்றுற வேலையை பார்க்கணும். மண்ணீரல் என்ன செய்யும், இன்சுலின் சுரக்கிறத கட்டுப்படுத்துற வேலையை பார்க்கும். இறப்பை என்ன செய்யும், உணவை அரைக்கிற வேலையை பார்க்கும். சரிங்களா? ஒண்ணுக்கு ஒரு லிங்க் இருக்கு. கண்ணு என்ன செய்யும், நான் பார்க்கணும், எனக்கு பார்வை திறனுக்கு கண்ணு பார்க்கறது ரொம்ப சோர்வா சோர்ந்துட்டப்பா அப்படின்னு என்ன அர்த்தம், அது கேட்கும், எனர்ஜி கேட்கும். எல்லாம் கேட்கும்போது என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்கா கிளைக்கோஜன் நான் வச்சிருக்கப்பா, அதை குளுக்கோஸை மாற்றி தரேன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு பசி அடங்கிடுச்சு, நல்லா பசிச்சு, கப்பன்னு பசிச்சுங்க, நல்லா பசிங்க. ஆனா பசி நின்றுச்சுங்க. சொல்றோமா சொல்லலையா? அப்ப அந்த எனர்ஜியை கொடுக்கறது யாரு? அப்ப அந்த எனர்ஜி சீரா போச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்ப 4ஆம் பாவம் என்பது தேக்குதல், 4ஆம் பாவம் என்பது தேக்குதல், உடலின் எனர்ஜியை தேக்குறது. நல்ல பசி, சூப்பர் வீடு கட்டியிருக்கீங்க, வீட்டுல உணவுங்கிறது இல்லை, சாப்பிடணும்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் போகணும், பக்கத்துல எதுவுமே சாப்பிட இல்லை. அந்த 4ஆம் பாவங்கிற வீடை அப்படி தொட்டு தொட்டு சாப்பிட்டா பசி நின்றுமா? அந்த கல்லை எடுத்து நம்ம உடைச்சு சாப்பிட்டா நின்றுமா பசி? அப்ப 4ஆம் பாவம் என்பது ஒரு மனிதனுக்கு எதற்குமே பிரயோஜனப்படாது, அனுபவிப்பதற்கு பிரயோஜனப்படாது. இந்த 4ஆம் பாவம் என்பது எதற்காக பயன்படும் அப்படின்னா, நானும் மிஷின் தான், நானும் எந்திரம் தான் அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படும். காரணம் என்னன்னா, அது எதற்குமே பாத்தீங்கன்னா அகம் சார்ந்த விஷயத்துக்கு பசி அடக்காது, அதே மாதிரி உணர்வுகளை அடக்காது, சிந்தனைகளை பாத்தீங்கன்னா தூண்டாது, கற்பனை திறனை வளர்க்காது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேணும், அந்த 1, 5, 9ங்கிற விஷயங்கள் வேணும். இதை இல்லாம பண்றது இந்த 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவமா மாறுறது. ஒரு உடல்ல ஒரு உறுப்புகள்ல போய் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் தேங்குறதுனால அந்த தேங்கி விஷமா மாறி அதன் ரீதியாக அந்த உறுப்பையை துண்டிக்கிற அளவுக்கு 12ஆம் பாவமா மாறுவதை தடுப்பது எந்த பாவம் பார்த்தீங்கன்னா, இந்த சக்தியை என்ன செய்யுங்க, ஒரு இடத்துல தேங்க விடாம எனர்ஜி லெவல் என்ன செய்யும், ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்து அந்த உடல் திருப்திகரமாக இயங்குவதற்கு, ஆக்டிவாக இயங்குவதற்கு பயன்படும் பாவம் தான் 3, 7, 11.